தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்க உள்ள மண்டபத்திலிருந்து செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சந்தானம், அந்த மண்டபத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க? அந்த மண்டபத்தில் வரக்கூடிய மக்கள் அனைவரிடமும் விஜய் பேச இருக்கிறார்களா, இல்ல எல்லோருடைய சார்பாக ஒருத்தர் விஜய் இட முறையிடுவாங்களா? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து போராட்டம் செய்து வரக்கூடிய போராட்ட குழுவினரும் அதே போன்று இந்த கிராம மக்களை சந்திச்சு பேச இருக்காரு. மண்டபத்திற்கு உள்ள இல்லாம அந்த மண்டபத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த காலி இடங்கள்ல தான் இந்த மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது போல இந்த போராட்ட குழுவினர் தவிர மற்ற யாருமே அந்த மண்டபத்திற்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது அதிகபட்சமாக 3000 நபர்களுக்கு மேல் அந்த வளாகத்திற்குள் இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததுல தற்போது கிராம மக்களை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேன் மூலமாக அந்த கிராமத்திலிருந்து இந்த போராட்ட குழுவினர் விஜயை சந்திக்க யாரெல்லாம் விருப்பம் தெரிவிக்கிறாரோ அவங்களாம் அந்த வேன்லயே வரலாம்னு கிராமமாக அந்த வேன்கள் மூலமாக இங்கே அழைத்து வரப்பட்டு இருக்கிறார்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் சரியாக ஒரு 12 மணிக்கு இந்த வளாகத்துக்கு வந்து அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். விஜய் வந்த பின்பு இந்த போராட்ட குழுவினர் சார்பாக 18 பேர் வந்து இந்த விஜய் பேசுவதற்கு முன்பாக பேச இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கிராம மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக 15 18 பேர் அந்த குழுவினர் சார்பாகவே அவர்களே தேர்வு செய்திருக்கிறார்கள். அதில் முக்கிய நபர்கள் மட்டும் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்த கட்சி நிர்வாகிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் முன்னால் நிற்கவர்களை பின்னால் தள்ளி சொல்லியும் கிராம மக்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை முன்னால் நிற்க வைக்க வேண்டும் என்ற பணிகளை தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மேற்கொண்டுள்ளார். சரியாக 11:30 மணிலிருந்து 12 மணிக்குள் விஜய் இந்த வளாகத்திற்கு வந்து அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். சற்று நேரத்தில் பரந்தூர் மக்களை விஜய் சந்திக்க இருக்கிறார். அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் ஏற்பாடுகளும் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கின்றன. தொண்டர்களும் வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே விஜய் குறிப்பிட்டிருந்தார், தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாரும் வர தேவையில்லை என்ற உத்தரவையும் அவர் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து சுற்றுவட்டார இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வரக்கூடிய நிலையில் தொண்டர்களுடைய வருகையும் இருக்கிறது. இந்த நிலையில அங்க காவல்துறையினர் எல்லாம் அந்த எப்படி சமாளிக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே வந்து இந்த மண்டபத்திற்கு வெளியாகவே வந்து கட்சியின் சார்பிலே வந்து பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அவங்களே வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளை மட்டுமே உள்ள அனுப்புறாங்க. மற்ற அனைத்து நிர்வாகிகளும் தற்போது வரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வெளியே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மண்டபம் வெளியே காவல்துறை கட்சியினரை தடுத்தால் பிரச்சனை ஏற்படும் என்பதன் காரணமாக கட்சி சார்பாகவே அங்கு ஒரு குழுவினரை போட்டு தற்போது காஞ்சிபுரம் நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள செல்ல அனுமதி என்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து அனுமதித்து வருகிறார்கள். மற்ற நிர்வாகிகள் வெளியே தான் இருக்காங்க. கிராம மக்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த தாவேகா நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு பிரச்சனைகள் என்பதில் நேற்று இரவு தான் இறுதியாக நள்ளிரவு 12 மணிக்கு தான் எங்கு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இறுதியான பின்புதான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு அதற்கு முன்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விஜய் இங்கு செல்கிறார் என்ற புறப்பட்ட நபர்கள் தான் இங்கு வந்து பாதி வழியில காவல்துறை சார்பாக திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் தற்போது வரை பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம கட்சி சார்பாகவும் தெரிவிக்கப்பட்ட காரணமாக அவர்கள் வந்த வழியில திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ந்து இருக்கிறது. இந்த மண்டபத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3000 நபர்களுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் என்று தாவேகா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு அதற்கேற்றவாறு நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பரந்தூர் மக்களை விஜய் சந்திக்கவிருக்கிறார். 13 கிராம மக்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடன் மட்டுமே விவாதிக்க இருக்கிறார், பேசவிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அந்த மீட்டிங்க்கு அப்புறமா அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சந்தானம், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.